அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலிருந்து மனிதன் சந்திக்கும் பாவ சோதனை குறித்தும் அதை எப்படி ஜெயம் கொள்வது என்பதை குறித்தும் தியானித்து வருகிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தின் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்திலிருந்து தான் எப்படி மனிதன் சந்திக்கும் அந்த 3 விதமான பாவ சோதனைகளை பார்த்து வருகிறோம். முதலாவது மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. நாம் ஏற்கனவே மாம்சத்தின் இச்சை பாவ சோதனையை ரொம்ப தெளிவாக தியானித்து முடித்து விட்டோம். இப்பொழுது கண்களின் இச்சை பாவ சோதனை என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். நாம் பார்த்தோம், இந்த கண்களின் இச்சை பாவ சோதனை என்பது பிரதானமாக பண ஆசை என்னும் பாவத்தை குறித்தது என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானித்து வருகிறோம். எப்படி இந்த பண ஆசை என்னும் இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்வது, அதை தான் நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்கலாம். அதற்காக 1 யோவான் 6ஆம் அதிகாரம் 1 யோவான் 6ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி இந்த பண ஆசை என்னும் பாவத்தை எப்படி மேற்கொள்வது, அதுக்கு திறவுகோல தான் இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. அது என்னது? பண ஆசை என்னும் அந்த பாவம் நம்மை ஆளுகை செய்வதற்கு காரணமே என்ன? அது எதை குறிக்கிறது? அந்த பண ஆசை என்னும் பாவத்தில் வாழுகிற மனுஷனுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு உறவோ தொடர்போ இல்லை என்பதை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. தேவனோடு ஒரு உறவில்லாத மனுஷன்தான் பாருங்க பண ஆசைக்கு என்னது அடிமையா இருக்கிறான். என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளாக பிரவேசிக்கிறானோ, தேவனோடு ஒரு நெருங்கி உறவிலே வாழ ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? பண ஆசை என்னும் பாவத்தை விட்டு ஓடுகிறவனாக என்ன செய்கிறான்? மாறுகிறான். பாருங்க, அதை தான் இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. அந்த வசனம் சொல்லுது, நீயோ தேவனுடைய மனுஷன். பாருங்க, நம்மை அப்படி வேதம் அழைக்குது. பாருங்க, நீங்கள் தேவனுடைய மனுஷர்கள், நீயோ தேவனோட மனுஷன். நீ என்ன பண்ணு? பண ஆசையை விட்டு ஓடு. அது போல என்ன பண்ணு? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் பொறுமையையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போ பாருங்க, குறிப்பா இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது? பவுல் பாருங்க
பவுல் தீமோத்தேயு என்ற ஒரு போதகருக்கு இந்த கடிதத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். பாருங்க, தீமோத்தேயு பவுலுக்கு பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு நபர். அவர் பாருங்க, இப்ப பவுலுக்கு ஒரு உத்தமமான ஊழியனா இருந்தாரு, உண்மையுள்ளவனா இருந்தாரு. இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ தீமோத்தேயு இவர் ஒரு சபைக்கு போதகராக என்ன செய்ய போகிறார். இவர் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு வயது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால இவர் இள வயதா இருக்கிறதுனால இப்போ பவுல் என்ன செய்கிறார், இவர் எப்படி இவரோட ஊழியத்தை செய்வது என்பது குறித்து பல ஆலோசனைகளை இவருக்கு என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போ அந்த ஆலோசனைகளை எழுதும் போதுதான் இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவர் பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் அல்லது இங்கே வேதம் வேற்றுமையான உபதேசம் பண்ணுகிறவர்கள் என்று அழைக்கிறது. தவறான உபதேசம், கள்ள உபதேசம், வேற்றுமையான உபதேசம், இப்படி பண்ணுகிறவர்கள் சபையில என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. அவங்க ஏன் எழும்புவாங்கன்னா பாருங்க, அதுக்கு காரணத்தை இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. பாருங்க, இந்த வேற்றுமையான உபதேசம், கள்ள உபதேசம் பண்றவங்களுடைய, தவறான உபதேசம் பண்ணுகிறவங்களுடைய நோக்கமே என்ன? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாம், கெட்ட சிந்தையுள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்றாங்க. பாருங்க, இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, அப்பா சபைக்குள்ள சில கள்ள உபதேசக்காரர் எல்லாம் எழும்புவாங்க, தவறான உபதேசம் பண்ணுங்கள் எழும்புவாங்க. அவங்கெல்லாம் ஏன் எழும்புறாங்கன்னா, அவங்களுக்கு ஊழியம் என்பது ஒரு ஆதாய தொழிலா என்ன செய்து இருக்குது. அவங்களுடைய நோக்கமெல்லாம் பண ஆசை தான். அதனாலதான் அவங்க வேதத்தை தவறான விதத்துல என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. அவங்களிடத்துல சத்தியம் என்னது இல்லை. அவங்களுக்கு கடவுள் என்னது, அவங்களோட வயிறு தான். அவங்களுக்கு வயிறு தான் என்னது, தெய்வம், வைத்து பிழைப்பு தான். அப்போ ஆதாயத்திற்காக அவங்க தேவ பக்தியை, ஒரு ஊழியத்தை ஒரு ஆதாய தொழிலா வைத்திருக்கிறதுனாலதான் அவங்க இப்படி தவறான உபதேசங்கள்லாம் பண்றாங்க. அதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்புதான் இந்த கீழுள்ள வசனங்களை தீமோத்தேயுக்கு என்ன செய்யறாரு, எழுதுறாரு. என்ன சொல்றாரு, நீயோ தேவனோட மனுஷனே, நீ அவங்கள போல இல்ல, நீ ஒரு தேவனோட மனுஷன். அதனால நீ இந்த தவறான உபதேசம் பண்ணுகிறவர்களை போல ஊழியத்தை ஒரு ஆதாய தொழிலா நீ என்ன பண்ணாத, செய்யாத. அந்த பண ஆசைக்கு பின்னாடி என்ன செய்யாத, நீ ஓடாத. அந்த பண ஆசையை விட்டு ஓடு. அதுக்குள்ள நீ என்ன பண்ணு, வேற காரியத்தை அடையும்படி நாடு. அது என்னது, நீதியை, தேவபக்தியை, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இதை அடையும்படி என்ன செய்ய நாடு அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த பண்புகள் எல்லாம் எதை பற்றி பேசுது, தேவனோடு ஒரு மனிதன் நெருங்கி ஜீவிக்கும் போது இப்ப தேவனுடைய குணாதிசயத்துல வாழுகிற ஒரு மனுஷனையும் இந்த குணாதிசயங்கள்லாம் குறிக்கும். நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சார்ந்த குணம், இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் போது அவன் தேவனோட சுபாவம் உடையவர்களா வாழுகிறான், அதை குறிக்கிற வார்த்தைகள் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு, தீமோத்தேயுவே, நீ எதை நாடு, நீ தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறதையும், தேவனுக்கு உத்தமமாய் ஊழியம் செய்வதையும், நீ தேவனுடைய சுபாவத்துல வாழுகிறதையும், அதை அடையும்படி என்ன செய் நாடு அப்படின்னு சொல்லி எங்க தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறாரு, எப்படி பண ஆசையை மேற்கொள்றது என்பதை குறித்து எழுதும் போதுதான் அந்த பின்னணியில தான் இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு
நமக்கும் ஆண்டவர் இதை தான் சொல்றார். இந்த பண ஆசை என்னும் தீமை, இந்த பாவத்துக்கு நாம் அடிமைப்படாதபடி அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளாக பிரவேசித்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதுதான் முதல் காரியம் பாருங்க. அப்போ நம்ம இதுக்கு முந்தைய ஒரு நிகழ்ச்சியில பார்த்தோம், எப்படி இந்த 6 வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீதி, தேவபக்தி, விசுவாச, அன்பு, பொறுமை, சார்ந்த குணம். இதை 3 பிரிவுகளாக என்ன செய்யலாம்? பிரிச்சுக்கலாம். நீதி, தேவபக்தி ஒன்று, விசுவாசம், அன்பு ஒன்று, அடுத்தது பொறுமை, சார்ந்த குணம் இது ஒன்று. ஸோ இது 3ஆக என்ன செய்யலாம்? பிரித்து இதை நம்ம என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம்னு சொல்லி நம்ம இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். அப்போது இந்த 3 இதில் முதல் காரியத்தை நம்ம தியானித்தோம். நீதி, தேவபக்தினா என்ன? அதை நம்ம என்ன செய்தோம்? இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அது நாம் பார்த்தோம், நீதி என்பது அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை ரோமர் புஸ்தகத்திலிருந்து பார்த்தோம். நீதி என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இன்னைக்கு மனுஷன் பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு முன்னாடி குற்றவாளியாக மாறிவிட்டான். அதனால இப்போ தேவனை விட்டு என்ன செய்யிருக்கிறான்? பிரிக்கப்பட்டவனா இருக்கிறான். இப்போ தேவ சமூகத்துக்குள்ள வர முடியாது, ஏன்னா ஒரு குற்றவாளி. தேவன் பரிசுத்தர், நீதிபரர். அப்போ மறுபடியும் மனிதன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் குற்றமற்றவனாக, நீதிமானாக என்ன செய்ய வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு? இயேசுவை சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்து, இப்போ இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்முடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, இப்போ அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணுகிறார்? தேவனுக்கு முன்னாடி நம்மளை குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறார். நாட் கில்ட்டியாக. நம்ம தேவனுக்கு முன்னாடி இப்போ கில்ட்டி இல்லை, இப்போ நாட் கில்ட்டியாக, குற்றமற்றவர்களாக நம்மளை என்ன செய்கிறார்? மாற்றி விடுகிறார். அதாவது இப்போ நம்ம நீதிமான்களாக, தேவனுக்கு முன்னாடி நீதிமான்களாக நம்ம என்ன செய்யறோம்? மாற்றப்படுகிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நீதி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது மூலம் இப்போ நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட்டு, பாருங்க, இப்போ நம்ம நீதிமான்களாக மாற்றப்படுகிறதுனால இப்போ தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இப்போ நம்ம தகுதியுடையவர்களா என்ன செய்து விடுகிறோம்? மாறி விடுகிறோம். அப்போ நீதிங்கிற வார்த்தை எதை பற்றி பேசுகிறது? இப்போ தேவன் என்னை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர்ற, அவரோடு நான் நெருங்கிய உறவுக்குள்ளே பிரவேசிக்க, நான் அவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறார்? தேவனே என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னை இப்போ என்ன பண்ணியிருக்கிறார்? தகுதிப்படுத்தி இருக்கிறார். இப்போ நான் தேவனோடு நெருங்கிய உறவு கொள்வதற்கு இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் இலவசமா என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? நீதியை அடையும்படி நாடுன்னு என்ன அர்த்தம்? நான் இப்போ உன்னை என்னோடு நெருங்கிய உறவுக்குள்ளே வருவதற்கு நான் உன்னை தகுதிப்படுத்திருக்கேன். இப்போ அதனால அந்த உறவுக்குள்ளே என்னுடைய நீதியை நீ அணிந்து கொண்டு என்னோடு நீ ஒரு நெருங்கிய உறவு கொண்ட வாழ்க்கையை அடையும்படி என்ன நாடுன்னு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போ இதான் முதல் காரியம் பாருங்க. அப்போ நீதிங்கிற வார்த்தை தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொள்கிற அந்த வாழ்க்கையை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. அடுத்ததாக பார்த்த தேவ பக்தினா என்னன்னு பார்த்தோம். தேவ பக்தினா என்னது? இப்போ தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு எனக்கு தேவனே இயேசு கிறிஸ்துவை கொண்டு தகுதியை கொடுத்துட்டதுனால இப்போ நான் என்ன செய்யணும்? தேவனை தேடுகிறவனா என்ன செய்யணும்? மாறணும். தேவ பக்தினா அதான் அர்த்தம் பாருங்க. தேவ பக்தி என்றால் தேவனை தேடுகிறவன் என்ற அர்த்தம் பாருங்க. தேவனை தேடுகிறவன் என்ற அர்த்தம். அதுதான் சங்கீதம் 34:10 பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவு படாது. அப்போ நம்ம சங்கீதம் 143க்கு போனோம். எப்படி இந்த தேவ பக்தி உள்ளவனா வாழ்றதுன்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அழகாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ரோமர் 5:1 படி இப்போ நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டாயிருச்சு.
தேவனோடு நமக்கு ஒரு உறவு உண்டாயிருச்சு. அப்போ தேவனோடு எனக்கு உறவு உண்டாகி விட்டதுனால இப்போ நான் என்ன செய்யணும்? கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். அதனால தான் பாருங்கள், சங்கீதம் 143 நம்ம பார்த்தோம். அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 143 இப்போ 8வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன்னு சொல்கிறார். அப்போ இங்கே சங்கீதக்காரன் பாருங்க, அந்த தேவனுடைய நீதியில வாழ அதை அடையும்படி நாடுகிறார். எப்படி நாடுறாரு? இப்போ தேவ பக்தி உள்ளானா மாறுறாரு. அதிகாலையிலே எஞ்சி இப்போ என்ன பண்றாரு? அந்த தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே பிரவேசிக்க என்ன பண்றாரு? காலையிலே எஞ்சி கர்த்தரை என்ன செய்யறாரு? தேடுறாரு. இதை தான் தேவ பக்தின்னு நம்ம என்ன செய்ய சொல்றோம். தேவ பக்தி என்றால் இப்போ கர்த்தரை தேடுகிறவனா இப்போ என்ன செய்கிறான்? மாறுகிறான். ஏன்னா தேவனோடு உறவு கொள்வதற்கு எனக்கு அவருடைய நீதி கொடுக்கப்பட்ட தகுதியுள்ளவனா மாற்றப்பட்டுட்டேன். இப்போ அதனால நான் என்ன பண்றேன்? அந்த தேவனோடு இருக்கிற உறவுல வாழ இப்போ கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறேன். இங்க சங்கீதக்காரன் சொல்றான், அது எப்படி நடைமுறை வாழ்க்கையில செய்யறது? அதிகாலையிலே அதனால தான் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். இங்க குறிப்பா சொல்றாரு, அதிகாலையில உமது கிருபை என கேட்க போனோம். அப்படின்னா என்னது? காலையிலே எஞ்சோட கர்த்தாவே, நான் எப்படி உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு உம்முடைய நீதியை எனக்கு கொடுத்து இப்போ என்னை நீதிமானா மாற்றி இப்போ உம்மோடு பேசுவதற்கு எனக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, அந்த கிருபை எனக்கு கேட்க பண்ணும் அப்படின்னு சொல்லி காலையிலே இருந்துச்சு கர்த்தரை தேடுறாரு. பாருங்க சங்கீதக்காரன் தேடிட்டு அடுத்தது சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு என்ன செய்யும்? காண்பியும். அடுத்தது இதுதான் பாருங்க, தேவ பக்தி உள்ளவன்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை இவன் தேடுகிறவன் மட்டும் இல்ல, இப்போ கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கும்படி வாஞ்சிக்கிறவனா அவன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். நான் இப்போ என் சுய வழியில என்ன செய்ய, இவ்வளவு நாளும் நான் என் சுய வழியில நடந்தேன். அதுதான் அந்த பண ஆசையின் வழி, உலகத்தின் வழி. அதான் இந்த உலகம் பண ஆசைக்கு அடிமையா இருக்குது. ஆனா இப்போ நான் தேவனுக்கு எனது அடிமையா இருக்கிறேன். அதனால இப்போ அவருடைய வழியில நான் என்ன செய்யறேன்? நடக்கும்படி நாடுகிறேன். அதுக்குதான் இப்போ கர்த்தரை தேடுறேன். அப்போ கர்த்தரை தேடும் போது அடுத்து என்ன ஆகுது? கர்த்தர் தம்முடைய வழியை நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, அதை தான் இங்க சங்கீதக்காரன் கேட்கிறார், ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன செய்யும்? காண்பியும் ஆண்டவர். இந்த நாள்ல நான் எப்படி நடக்கணும்? காட்டுங்க. அப்போ பாருங்க, இங்க சங்கீதக்காரன் அதிகாலையிலே எஞ்சி தேவனுடைய நீதியையும் தேவ பக்தியும் அடையும்படி நாடுகிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். காலையிலே எஞ்சி ஆண்டவரை தேடி அவருடைய வழியில நடக்கும்படி வாஞ்சியுள்ளவரா இருக்கிறத இங்க என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்போ இதுதான் நீதியை அடையும்படி நாடுறது, தேவ பக்தி அடையும்படி நாடுறது என்பதற்கு அர்த்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது. நீதி என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் சொல்றேன், தேவனோடு ஒரு நெருங்கிய உறவிலே வாழ்வதற்கு இப்போ இலவசமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நான் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த உறவிலே வாழ நான் அதை அடையும்படி என்ன செய்யறேன்? நாடுகிறேன். அடுத்தது தேவ பக்தி அடையும்படி நாடுறதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ கர்த்தரை தேடுகிறவனா என் வாழ்க்கை மாறணும். அவருடைய வழியிலே நடக்கிறவனா என் வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். அதான் அப்போ அதை அடையும்படி என்ன செய்யணும்? நாடணும். பாருங்க, அதை தான் இங்க சங்கீதக்காரன் அதிகாலையிலே எழுச்சி அதை அடையும்படி நாடுகிறது இந்த சங்கீதம் 143:8 நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய நீதியையும் தேவ பக்தியை அடையும்படி நாடும் போது என்ன ஆகுது? இப்போ அந்த மனிதன் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளாக என்ன செய்யறான்? வாழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இப்போ அந்த தகுதிப்படுத்தி இருக்கிறதுனால இப்போ அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? கர்த்தரை தேடி அவரோட வழிகளை அறிஞ்சு அதில் நடக்கும்படி என்ன செய்யறான்? வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். இதன் மூலம் என்ன ஆகுது? அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுல வாழ ஆரம்பிக்கிறான். வாழ ஆரம்பிச்ச உடனே பாருங்க, இப்போ அடுத்தது நம்ம முதல்ல பார்த்தோம், நீதி தேவபக்தி அடைமுறை நாடகம், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்னைக்கு 1 தீமோத்தேயு 6:11 விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நம்ம இப்ப என்ன செய்யணும்? நாட வேண்டும். பாருங்க தேவ பிள்ளைகளே, எப்போ நம்ம தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுகளாக வர்றோமோ அப்போ ஆண்டவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். அந்த வழி என்ன?
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை 1 யோவான்ல ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாம் தேவனுடைய வழியில எப்படி வாழ்றது, அதை இங்க வசனம் அழகாக நமக்கு பாருங்க, இங்கே அழகாக நமக்கு இங்கே வர்ணிக்குது பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் என்ன செய்கிறது இருக்கிறது. அவர்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்களாகிய நமக்கு கொடுக்கிற கற்பனையே என்னது? அது இதுதான். அது என்னது? நாம் அவருடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதான் முதல் கற்பனை. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம தேவ பக்தி உள்ளவனாக மாறி நம்ம இப்ப என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோம். தேட ஆரம்பிக்கும் போது இப்போ சங்கீதம் 143 சொன்ன மாதிரி, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். நாமும் அது மாதிரி கேட்கும்போது ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறார்? நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வழியில எப்படி வாழ்றது, அதுக்கான வழி என்னதான்? இதான் நான் பாருங்க. அது என்னது? ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் கற்பனை, கீழ்ப்படிய வேண்டிய கற்பனை என்ன? நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நீ விசுவாசம் வைத்து என்ன செய்யணும்? வாழணும். இனி இப்படிதான் என்ன செய்ய போற? வாழ போறேன். இந்த பூமியில நம்ம எப்படி வாழ போறோம்? இனி நம்மளை நம்பி நம்ம என்ன செய்ய போறதில்ல, வாழ போறதில்ல. நம்மளுடைய பலன், நம்முடைய ஞானம் அல்லது உலகத்தின் ஞானம், இதை நம்பி நம்ம வாழ போறதில்ல. நம்ம இனி எப்படி வாழ போறோம்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா நம்ம என்ன செய்ய போறோம்? வாழ போறோம். இதான் முதல் கற்பனை பாருங்க. அடுத்தது, இந்த கற்பனையின் 2வது பகுதி என்னது? ஆண்டவர் சொல்றாரு, என்னோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா வைத்து நீ வாழ்ந்து, அந்த விசுவாசத்தை என்ன பண்ண போற? கிரியையில என்ன பண்ண போற? நீ இயேசுவின் மேலதான் விசுவாசம் வைத்து வாழுகிற, நீ இயேசுவினுடைய சீசன் அப்படிங்கிறத நடைமுறை வாழ்க்கையில எப்படி வெளிப்படுத்த போற? நீ அடுத்தது சொல்றாரு, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்குது. அப்போ நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்து மேல் விசுவாசம் வைத்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி இயேசு நம்மிடத்தில் அன்பா இருந்தது போல நாமும் பிறரிடத்தில் அன்பா இருந்து இப்படியாக பிறரை அன்பு செலுத்துவதன் மூலமாக நாம் வாழ்வதே தேவனுடைய கற்பனையாக என்ன செய்கிறது இருக்குது பாருங்க. அதனாலதான் அங்கே பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, முதல்ல நீதியும் தேவபக்தி அடையும்படி நாடும்போது இப்ப ஆண்டவரோடு நெருங்கிய உறவுக்குள்ள வந்துடுவேன். வந்த உடனே இப்ப என்ன பண்ணணும்? அந்த தேவனோடு இருக்கிற நெருங்கிய உறவை இப்ப நடைமுறை வாழ்க்கைக்குள்ள அந்த அந்த உறவின் கனியை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நான் வெறும் ஆண்டவரோடு நெருங்கிய உறவுல வாழ்றேன்னு சொல்றதில்ல, அதை நடக்கையில வெளிப்படுத்தணும். அதை எப்படி வெளிப்படுத்துறது? ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவனோட குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வைத்து வாழ்ந்து அந்த விசுவாசத்தை பிறர் மேல் அன்பு கூறுவதன் மூலமாக, அந்த அன்பை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது மூலமாக, இப்படிதான் நீ என்ன செய்ய போற? வாழ வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. அதனாலதான் நம்ம அடுத்த வாரம் தொடர போறோம். அப்போ தேவனுடைய கற்பனை என்னது? நம் ஆண்டவரை விசுவாசித்து வாழ்ந்து அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பிறரிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாக, அந்த விசுவாசத்தை பிறரிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாக அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி
இப்படியாக வாழ வேண்டும் என்பது தேவனோட கற்பனையா இருக்குது. அப்ப இதை அடையும்படி எப்படி நாடுறது என்பதான் அடுத்த வாரம் தொடர போறோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோப்பா. இதனாலே நீர் எங்களோடு பேசின அற்புதமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்க பண ஆசையை மேற்கொள்வதற்கு தேவனுடைய சுபாவங்களிலே அடையும்படி நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதனாலே நீதி என்றால் என்ன, தேவபக்தி என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லை, கற்றுக் கொடுத்து இப்போ உமக்கு பிரியமான வழியிலே எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கற்பனை என்ன என்பதை எங்களோடு பேசினீராப்பா. நாங்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை ஆண்டவரே ஒருவரிடத்தில் ஒருவர் நாங்கள் அன்பு செலுத்துவதன் மூலம் அந்த விசுவாசத்தை இந்த உலக எங்களுடைய விசுவாசத்தை அன்பின் மூலம் வெளிப்படுத்துவது தான் உம்முடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள்ல இருந்து உம்முடைய நீதியை அடையும்படி நாடாய், தேவ பக்தி அடையும்படி நாடி இனி உமக்கு பிரியமான வழியாகிய ஒவ்வொரு நாளும் உம்மை விசுவாசித்து வாழுகிறவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாய் வாழும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலம் ஆண்டவரே, இந்த தேவ குணாதிசயங்களை நடக்கிற மூலம் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பண ஆசைகளை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே நீர் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.